அத்தியாயம் 133. மர்மச்சுவரும் ஆன்மீக கருவும். கடும் குளிர் காற்று வீசும் ஊளைச் சத்தம், பனி படர்ந்த குகைக்குள் எதிரொலிக்கும் ஆதித்யாவின் நிதானமான காலடி சத்தம். அந்த பனிப்பிரதேசத்தின் ஆழமான பாதாளத்தில் காலத்தின் சுவடுகளே படாத ஒரு மர்ம இடத்தில் ஆதித்யா நின்றிருந்தான். அவனது விழிகள் அவன் முன்னே நின்றிருந்த அந்த மாபெரும் விசித்திரச் சுவரை வியப்புடன் அளவிட்டன. இருளும் குளிரும் கைகோர்த்து நின்ற அந்த மௌன பள்ளத்தாக்கில் அந்த சுவர் ஒரு மகா ரகசியத்தை பாதுகாக்கும் காவலனைப் போல கம்பீரமாக நின்றிருந்தது. இது வெறும் சுவரா அல்லது ஏதோ ஒரு ரகசிய உலகத்திற்கான கதவா? இதன் கட்டமைப்பு ஏன் இத்தனை விசித்திரமாக இருக்கிறது? ஆதித்யாவின் மூளை கேள்விகளால் அலைமோதியது. அதன் ரகசியத்தை அறியும் ஆவலில் ஆதித்யா மெல்ல அதன் அருகே சென்றான். தனது கரத்தை உயர்த்தி அந்த சுவரின் மீது மென்மையாக வைத்தான். கல்லை தொடுகிறோமா அல்லது உறைந்து போன காலத்தை தொடுகிறோமா என்ற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது. அது எந்த வகையான தனிமத்தால் ஆனது என்பதை கண்டறிய அவனது ஆன்மீக உணர்வுகளை மெல்ல செலுத்த முற்பட்டான். சட்டென ஒரு மின்னல் வெட்டு, கிராஷ்! தொடர்ந்து பல வண்ண ஒளிகள் வெடிக்கத் தொடங்கின. ஆனால் அவனது விரல்கள் அந்த சுவரை தொட்ட அடுத்த வினாடி அங்கிருந்த அமைதி அடியோடு கலைந்தது. அதுவரை கரிய நிறத்தில் உயிரற்ற பாறையைப் போல காட்சியளித்த அந்த சுவர் சட்டென உயிர் பெற்றது போல நிறம் மாறத் தொடங்கியது. இருள் போர்த்த கருமை மறைந்து அதனுள்ளிருந்து 1000 மின்னல்கள் ஒன்றாக பாய்வது போன்ற பல வண்ண ஒளிக்கற்றைகள் எழுந்தன. கண்ணை பறிக்கும் அந்த ஒளி வெள்ளத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆதித்யா சட்டனை 2 அடி பின்வாங்கினான். சுவரிலிருந்து ஒரு சக்தி சீறி பாய்ந்தது. அதைத் தொடர்ந்து யாழியின் அதிரடியான தெய்வீக கர்ஜனை. ஆதித்யாவின் தொடுதல் ஒரு திறவுகோலாக மாறியதோ என்னவோ, அந்த சுவரின் மையத்திலிருந்து ஒரு பயங்கரமான சக்தி அவனை நோக்கி சீறி பாய்ந்தது. அது ஒரு தாக்குதல் என்பதை ஆதித்யா உணர்ந்ததும் தற்காப்பு நிலைக்கு மாற முயன்றான். ஆனால் அந்த சக்தி ஏற்கனவே அவனது நெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டது. அதே வேளையில் யாழி மின்னல் வேகத்தில் அவனுக்கு முன் குறுக்கே பாய்ந்தது. தெய்வீக கர்ஜனை! அந்த குகையின் சுவர்களும் ஒலித்தன. வானம் குலுங்கியது. 2 சக்திகள் மோதி நடுவானில் உறையும் போது ஏற்பட்ட மின்சார அதிர்வு அந்த குகையின் எல்லைகளையே அதிர வைத்தது. ஆதித்யாவை தாக்க வந்த அந்த விசித்திர சக்தி யாழியின் கர்ஜனையிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக தடுப்பு சுவரோடு மோதியது. மோதிய வேகத்தில் அந்த சக்தி பின்வாங்காமல் அந்தரத்திலேயே தகித்து கொண்டு நின்றது. பல வண்ணங்கள் மின்னும் அந்த தங்க நிற சக்தி யாழியின் கட்டுப்பாட்டில் அப்படியே உறைந்து போயிருந்தது. ஒரு சிறு ஒளி உருண்டை காற்றில் மிதக்கும் மெல்லிய ஓசை. ஆதித்யா வியப்புடன் யாழியை பார்த்தான். நல்ல வேலை செய்தாய் யாழி, சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றிவிட்டாய் என்று பாராட்டியவன் அந்த பல வண்ண சக்தியை உற்று கவனித்தான். அந்த கதவிலிருந்து விடுபட்ட அந்த சக்தி இப்போது ஒரு சிறு பளிங்கு உருண்டையைப் போல அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. யாழி தனது மந்திர கர்ஜனையால் அதை ஒரு மாய கூட்டுக்குள் சிறைபிடித்திருந்தது. அதனுள்ளே அடங்கியிருந்த ஆற்றல் பிரம்மாண்டமானது. எவ்வளவு சக்தி வாய்ந்த கரு இது! இத்தனை காலமாய் இது எப்படி தடையின்றி இங்கு மறைந்திருந்தது? ஆதித்யா ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். ஆதித்யா நடக்கும்போது அந்த ஒளி உருண்டை அவனை தொடர்ந்து வந்தது, அதன் மெல்லிய ஷ்விஷ் சத்தமாய். இந்த முறை ஒரு விசித்திரம் நடந்தது. அந்த பளிங்கு போன்ற சக்தி ஆதித்யாவை தாக்க வரவில்லை. மாறாக அவன் எங்கு சென்றாலும் ஒரு நிழலைப் போல அவனை பின்தொடர ஆரம்பித்தது. ஆதித்யா சுவருக்கு அருகே சென்று மீண்டும் தன் கைகளை அதன் மீது வைத்தபோது அந்த சக்தியும் அவனது தோளுக்கு பின்னால் அமைதியாக வந்து நின்றது. அது அவனை தனது எஜமானனாக ஏற்றுக்கொண்டது போல தோன்றியது. ஆதித்யாவின் மனதில் பல குழப்பங்கள் ஓடின. என்ன நடக்கிறது இங்கே? இந்த சுவருக்கு பின்னால் அப்படி என்னதான் இருக்கிறது? அக்கா இதன் வழியாகத்தான் உள்ளே சென்றாரா? ஒருவேளை அக்கா உள்ளே போயிருந்தால் இந்த ஆக்ரோஷமான சக்தி அக்காவையும் தாக்கியிருக்குமே. ஒரு சாதாரண மனிதரால் இந்த ஆற்றலை தாங்க முடியுமா? ஆங்காங்கே குகையின் நீர் சொட்டும் சொட் சொட் என்ற சத்தம் மெலிதாக கேட்கிறது. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் ஒரு நிசப்தமான அமைதி நிலவியது. அது ஒரு இடுகாட்டின் அமைதியைப் போலவும் புயலுக்கு முன்னால் நிலவும் மௌனத்தைப் போலவும் இருந்தது. அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு மாபெரும் பேரழிவு புயல் ஒளிந்திருப்பதை சதுரன் தனது உள்ளுணர்வால் உணர்ந்தான். சட்டென ஒரு நரம்பு தெறிக்கும் அதிர்வு ஒலி. திடீரென்று சதுரனின் உடல் ஒரு முறை பலமாக சிலிர்த்தது. அவனது நரம்புகளில் மின்னல் பாய்ந்தது போல ஒரு அதிர்வு. அவனது கண்கள் அகல விரிந்தன. ஹா! கண்டுபிடித்து விட்டான். பிரபஞ்சமே அஞ்சி நடுங்கும் அந்த மாபெரும் ரகசிய ஆயுதம் உறங்கும் அறையை ஆதித்யா கண்டுபிடித்து விட்டான்.
என்று தனக்குள் ஒரு மரண ஓலத்தைப் போல முணங்கினான். ஆதித்யாவின் தேடல் இன்று ஒரு ஆபத்தான புள்ளியை தொட்டுவிட்டது என்பதையும் அது மீள முடியாத ஒரு பாதையின் தொடக்கம் என்பதையும் சதுரன் அறிந்தான். அதே சமயம் அந்த இரகசிய அறையின் வாசலில் ஆதித்யா நின்றிருந்தான். காலத்தின் கரங்களால் செதுக்கப்பட்ட அந்த பழங்காலத்து விசித்திர சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கதவையே அவனது கண்கள் உற்று நோக்கின. அவன் உள்ளே நுழைய முற்பட்ட அந்த நுட்பமான வினாடியில் சதுரன் தனது ஆன்மீக தொடர்பின் நுனி வழியாக நிலைமை கையை மீறி காலத்தின் பிடியிலிருந்து நழுவுவதை உணர்ந்த சதுரன் கட்டுக்கடங்காத பதற்றத்துடன் டிராகன் பீஸ்டை அழைத்தான். டிராகன் பீஸ்டே, தாமதிக்காதே, காலத்தை கடத்தாதே, உடனே வெளியில் செல், ஆதித்யாவை எச்சரி. அவன் இப்போது செல்லவிருக்கும் பாதை ஒளியை தேடும் பாதை அல்ல, அது இருளின் ஆழத்திற்கு இட்டுச் செல்லும் மிக மிக ஆபத்தான பாதை. இதில் அவனது உயிர் கூட போக வாய்த்திருக்கிறது. அவன் ஒரு சூரியனாக இருந்தாலும் இந்த இருள் அவனை விழுங்கிவிடும். உடனே அவனை தடு என்று ஆக்ரோஷமாக தனது ஆன்மீக குரலால் கட்டளையிட்டான். டிராகன் பீஸ்டின் ஏளனமான சிரிப்பு என்று ஒரு கரகரப்பான சத்தம். சதுரனின் இந்த எதிர்பாராத பதட்டத்தை கண்ட டிராகன் பீஸ்ட் ஒரு கணம் குழப்பமடைந்தது. அது சற்று ஏளனமாக சிரித்து, என்ன விளையாடுகிறீர்களா சதுரன்? ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது உதவி செய்வீர்கள் என்று நான் தவம் கிடைக்கையில் உங்களிடமிருந்து மௌனம்தான் பதிலாக கிடைத்தது. இப்போது திடீரென்று நீங்களாகவே முன்வந்து அது சரியில்லை, இது ஆபத்து என்று சொன்னால் நான் எப்படி நம்புவது? உங்கள் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜம் என்ன என்று சந்தேகத்துடன் கடிந்து கொண்டது. ஆனால் சதுரன் விடுவதாக இல்லை. அவனது முகத்தில் மரண பயம் அப்பியிருந்தது. விளையாட இது நேரமில்லை டிராகன் பேஸ்ட். ஆதித்யா எங்கே போயிருக்கிறான் தெரியுமா? அந்த மர்மமான தீய சக்தி சாபத்தை அழிக்க அந்த பாதையை தேடி போயிருக்கிறான் என்று நினைக்கிறாயா? இல்லை, அவன் இப்போது தொட்டிருப்பது உலகத்தையே அச்சுறுத்திய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அறையின் வாசல். அவன் நிற்பது வெறும் ஆரம்ப புள்ளிதான். அந்த பிசாசு கிழவி எதற்காக எதை நோக்கி வள்ளியை நகர்த்தினாள் என்ற மகா சூழ்ச்சி இப்போதுதான் எனக்கு புரிகிறது. வேண்டாம், அந்த கதவை திறக்க வேண்டாம், அந்த மௌனம் கலைய வேண்டாம். ஆதித்யாவை உடனே பின்வாங்கச் சொல் என்று கத்தினான். ஒலி, ஒரு திகிலூட்டும் இசை மெல்ல உயர்கிறது. சதுரனின் இந்த அதீத பதட்டம் டிராகன் பீஸ்டிற்குள் ஒரு சிறு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. யுகங்களை கடந்த இவரே இந்த அளவுக்கு பதட்டப்பட மாட்டாரே. ஆதித்யா அந்த இரத்த வெறி பிடித்த அரக்கர்களோடு சண்டையிட்ட போது கூட இவர் மலையென அசையாமல் சாதாரணமாகத்தான் இருந்தார். ஆனால் இந்த கதவை திறப்பதற்கு ஏன் இத்தனை அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் பயப்படுகிறார் என்று எண்ணிய டிராகன் பேஸ்ட் சதுரனை நேராக பார்த்து, உண்மையை சொல்லுங்கள், எதனால் நீங்கள் அந்த அறைக்குள் போக வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? அங்கே ஒளிந்திருக்கும் அந்த பயங்கரம்தான் என்ன என கேட்டது. சதுரன் ஒரு பெருமூச்சை விட்டு சொல்லத் தொடங்கினான். நீ எதையும் மறந்துவிடவில்லைதானே டிராகன் பேஸ்ட்? 7 உலக ஒப்பந்தம், அது எப்போது போடப்பட்டது என்று உனக்கு தெரியும். ரகசியங்களை அடைக்க அந்த மாபெரும் சக்தியை 7 உலகங்களின் ஒட்டுமொத்த சம்மதத்தை கொண்டு ஆன்மீக பூட்டுகளால் அடைத்தார்கள். அன்று 8வது கதவை திறந்துவிட்டால் என்ன நேரிடும் என்று 33 கோடி தேவர்களும் பயந்தார்கள். ஆதித்யா இப்போது சாதாரண மனிதன் அல்ல, அவன் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆத்மசக்தியை கொண்டவன். இவன் ஒருவேளை உள்ளே நுழைந்து அந்த பாதாள ரகசியங்களின் உச்சமாக இருக்கும் அந்த 8வது பாதையை கண்டுபிடித்து விட்டால் என்ன நடக்கும் என்று யோசித்துப்பார். பல யுகங்களாக கட்டுக்கடங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பேரழிவு சக்தியை தட்டி எழுப்பிய சாபத்திற்கு ஆளானவனாக அவன் மாறிவிடுவான். அந்த ருத்ர தாண்டவ சக்தியை ஆதித்யாவால் இப்போது கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறாயா? வேண்டவே வேண்டாம், தயவு செய்து அவனை நிறுத்து. சதுரனின் வார்த்தைகளிலிருந்த அந்த நடுங்க வைக்கும் உண்மை டிராகன் பீஸ்டை தாக்கியது. பழங்கால கதைகளில் ஒரு நிழலாக கேட்ட அந்த 8வது கதவின் மர்மம் அதன் நினைவின் ஆழத்திலிருந்து ஒரு கோர உருவமாக எழுந்தது. அடுத்த கணமே ஆதித்யாவின் ஆன்மீக உலகிலிருந்து மின்னல் வேகத்தில் மறைந்த டிராகன் பீஸ்ட் நிஜ உலகில் ஆதித்யா அந்த விசித்திர சுவரில் தனது ஆன்மீக சக்தியை செலுத்தப் போன அந்த சரியான நிமிடத்தில் அவன் முன்னே ஒரு பிம்பமாக தோன்றியது மட்டுமல்லாமல் காலத்தின் விதியை தடுக்கும் ஒரு சுவரைப் போல ஆதித்யாவின் மார்பில் தனது 2 கைகளாலும் வேகமாகத் தட்டியது. ஒரு கனமான மோதல் சத்தம். தட். ஆதித்யா பின்வாங்கும் காலடி சத்தம். எதிர்பாராத அந்த அதிர்வு தாக்குதலால் ஆதித்யா நிலைகுலைந்து 2 அடி பின்னே சென்றான். தன் மார்பை தடவிக்கொண்டு ஆவேசமாக நிமிர்ந்த ஆதித்யா முன்னே நின்ற டிராகன் பீஸ்டை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு கணம் குழப்பமும் மறுகணம் தகிக்கும் கோபமும் மின்னியது. யாழியின் ஆக்ரோஷமான உருமல் சத்தம். கிர். அருகிலிருந்த யாழியும் டிராகன் பீஸ்டின் திடீர் வருகையைக் கண்டு தன் பிடரி ரோமங்கள் சிலிர்க்க கர்ஜித்தது. என்ன ஆச்சு உனக்கு?
எதுக்கு நீ திடீரென்று இப்படி வெளியே வந்து என் பாதையை மறித்து என்னை பயமுறுத்துகிறாய்? உன் எல்லை எது என்பது உனக்கு மறந்துவிட்டதா என்று ஆவேசமாக கேட்டான் ஆதித்யா. இல்லை ஆதித்யா, நீ இதற்குள் போகக்கூடாது. இது ஒளியை தேடும் பயணம் அல்ல, இருளை தட்டி எழுப்பும் துரோகம் என்று மிக உறுதியாகச் சொன்னது டிராகன் பீஸ்ட். அதன் குரலில் இதுவரை இல்லாத ஒரு அதிகாரமும் அதே சமயம் ஒருவித தவிப்பும் கலந்திருந்தது. ஆதித்யா தனது புருவத்தை உயர்த்தி, ஆம், ஏன் போகக்கூடாது? அப்படி என்னதான் இருக்கிறது இந்த மர்மச்சுவருக்கு பின்னால்? நான் அறியக்கூடாத ரகசியம் இப்பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை என்று சீறினான். ஆதித்யா, சில உண்மைகள் புதைந்து கிடக்கும் வரைதான் உலகம் அமைதியாக இருக்கும். நீ இப்போதைக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இது உன் அகுதிக்கான கேள்வி அல்ல, உன் பாதுகாப்பிற்கான எச்சரிக்கை. உடனே இங்கிருந்து திரும்பு என்றது டிராகன் பீஸ்ட். ஆதித்யாவின் கண்களில் கனல் தெரித்தது. அவன் கொண்ட லட்சியம் அவனுள் ஒரு நெருப்பாய் எரிந்தது. உனக்கு தெரியும் தானே நான் எதற்காக இத்தனை இடர்பாடுகளை கடந்து இங்கே வந்தேன் என்று. அந்த தீராத சாபத்தை முறியடிக்காமல், என் மக்களின் கண்ணீரை துடைக்காமல் நான் இங்கிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கப் போவதில்லை. வழிவிடு என்றான். டிராகன் பீஸ்ட் தனது குரலை ஒரு படி உயர்த்தி, ஆதித்யா, அறிவில்லாத வீரமும் பிடிவாதமும் பல நேரங்களில் வினையாக முடியும். சொல்வதை கேள். நீ இப்போதைக்கு அறியாமையினால் இந்த கதவை திறந்தால் இந்த உலகத்திற்கு இதுவரை பார்த்திராத ஒரு கோர பேரழிவை நீயே உன் கைகளால் கொண்டு வந்தவனாகி விடுவாய். வரலாற்றில் நீ ஒரு மீட்பனாக அல்ல, ஒரு அழிவின் தொடக்கமாக பதியப்படுவாய் என்று எச்சரித்தது. அதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்த ஆதித்யா, என்ன சொல்கிறாய்? ஏற்கனவே வெளியில் அரக்கர்கள் உலகத்தையே சுடுகாடாக்க போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதைவிட பெரிய அழிவை நான் கொண்டு வருவேனா? உன் பயம் உன்னை குழப்புகிறது டிராகன் என்று ஏளனமாக சிரித்து கேட்டான். ஆம் ஆதித்யா, வெளியில் இருப்பது உடல் சார்ந்த போர். ஆனால் இங்கு உறங்கிக் கொண்டிருப்பது ஆன்மாவை சிதைக்கும் மாபெரும் இரகசியமான ஒரு தீய சக்தி. இதை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தவோ அல்லது இதற்குள் நீ நுழைந்து அந்த பேரரக்கனை தட்டி எழுப்பவோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு டிராகன் பீஸ்ட் தனது பிரம்மாண்டமான டிராகன் உருவத்திற்கு மாறி அந்த பாதாள குகையே அதிரும் வண்ணம் ஆதித்யாவின் வழியை மறைத்து நின்று கர்ஜித்தது. அதன் கண்கள் சிவந்து நெருப்பை கக்கின. ஆதித்யாவிற்கு எதுவுமே புரியவில்லை. தனது கட்டுப்பாட்டில் தனது ஆத்மசக்தியின் ஒரு பகுதியாக தனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய டிராகன் பீஸ்ட் இன்று தனக்கே எதிராக ஒரு மலையைப் போல நிற்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. சுமித்ராவையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் எனக்கு இந்த ரகசியம் தெரிந்தாக வேண்டும். அதை தடுக்கும் உரிமை உனக்கு இல்லை. டிராகன், நீ எதை மறைக்கிறாயோ அதை தெளிவாக என்னிடம் சொல். நீ உண்மையை சொல்லி என் ஐயத்தை போக்காத வரை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று வீராவேசமாக பேசினான். அப்போது யாழி மீண்டும் டிராகன் பீஸ்டை பார்த்து கர்ஜிக்க, டிராகன் பீஸ்ட் யாழியை தனது ஆக்ரோஷ பார்வையால் எச்சரித்தது. யாழி, இதில் நீ தலையிடாதே. இது உனக்கும் எனக்கும் அப்பாற்பட்டது. இதை பற்றி உனக்கு புரிய வாய்ப்பில்லை. இது பல யுகங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு மாபெரும் ஆன்மீக சூழ்ச்சி. தயவு செய்து ஒதுங்கி நில் என்று சொன்னது. ஆதித்யாவும் யாழியை பார்த்து, நீ இதில் தலையிடாதே யாழி, இது எனக்கும் இவனுக்கும் இடையிலான கொள்கை போராட்டம் என்றான். அப்போது ஆதித்யாவின் கைகளில் சக்தி திரளும்போது எழும் ஜிவ் என்ற மின்சார அதிர்வோசை கேட்டது. ஆதித்யாவின் மனதில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. எப்போதும் சதுரனும் டிராகன் பீஸ்டும் உண்மையை முழுமையாகச் சொல்லாமல் பாதியிலேயே மறைப்பதும் சூசகமாக பேசி அவனை திசை திருப்புவதும் அவனுக்கு பெரும் எரிச்சலை தந்தது. இந்த முறை நான் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் ஏமாறப்போவதில்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்று நீயாகச் சொல்லிவிடு. இல்லையென்றால் இந்த கதவை உடைத்து உள்ளே சென்று என் கண்களாலேயே உண்மையை நானே பார்ப்பேன் என்று ஆதித்யா தனது முழு ஆன்மீக சக்தியையும் தனது இரு கைகளிலும் திரட்டினான். அந்த இடமே அவனது ஆவேசத்தால் அதிரத் தொடங்கியது. காற்றும் கனலாக மாறியது.